எத்தனையோ பேர் வந்து ரெகுலரா क्वेश्चंस கேக்குறாங்க. டாக்டர் யுனானி மெடிசன் சாப்பிட்டு டயாலிசிஸ் குறைக்க முடியுமா? டாக்டர் யுனானி மெடிசன் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த யூரின் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அலோபதிக் மெடிசன்ஸ் கூட யுனானி மெடிசன் சாப்பிடலாமா? டாக்டர் நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணும், உங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய பேர் என்ன, இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்குறாங்க. அதோடைய டீட்டெயில் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் டாக்டர் யாசர் அரஃபாத். நான் யுனானில எம்டி படிச்சிருக்கேன். அலோபதிக்ல போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா இன் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் நான் படிச்சிருக்கேன். நான் வந்து யுனானி ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஆனா பர்டிகுலர்லி கிட்னி ஃபெயிலியர்ல நாங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி பேஷண்ட்க்கு நாங்கள் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ பேஷண்ட்டுக்கு வந்து டயாலிசிஸ்க்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யுனானி மெடிசன்ஸ் எங்களுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க டயாலிசிஸ்க்கு வந்து போகாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து எத்தனையோ பேஷண்ட்க்கு வந்து டயாலிசிஸ் பண்ண பேஷண்ட் எங்ககிட்ட வராங்க. 12 தடவை ஒரு மாசத்துக்கு பண்ண பேஷண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு யுனானி மெடிசன் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பேஷண்ட் டு பேஷண்ட் வேரியேஷன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எந்த பேஷண்ட்ஸ்க்கு நல்லா செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ பேஷண்ட்க்கு ரிசல்ட் நீங்கள் காட்டியிருக்கீங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்குறாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் நான் ஆல்ரெடி நீங்கள் வேறு பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு 3 பேஷண்ட் உங்களுக்கு நான் ரிசல்ட் காட்டுறேன். இவங்க வந்து வரும்போது இவங்களுடைய கிரியேட்டினின் 7.79 இருந்துச்சு, இந்த யூரியா 127 இருந்துச்சு. இவங்க ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டு அப்புறம் இந்த கிரியேட்டினின் 4.2 ஆயிடுச்சு, யூரியா 102 ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து 11.8 கிரியேட்டின் பேஷண்ட் எங்கள்கிட்ட வந்தாங்க. ஸோ ஒரு மாதம் மெடிசன் சாப்பிட்டு அப்புறம் இவங்களுடைய கிரியேட்டினின் லெவல் வந்து 8.2 ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் 12.73 வரும்போது ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த கிரியேட்டினின் 8.80 ஆயிடுச்சு. இந்த ரிப்போர்ட்ஸ் காமிக்கிறதெல்லாம் இது 100% க்யூர் எல்லாம் கிடையாது. ஆனால் 1 மந்த் மெடிசன்ஸில் வித்தவுட் டயாலிசிஸ் வந்து எத்தனை ரிசல்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். கிரியேட்டினின் யூரியா குறைக்கிறது மட்டும் கிடையாது, பேஷண்ட்டுடைய யூரின் அவுட்புட் நல்லா பசி இருந்து நல்லா ஆக்டிவ் ஆயினாலும் அதுவும் ரிசல்ட் தான். எத்தனையோ பேஷண்ட் எங்கள்கிட்ட வராங்க, வரும்போது அவங்களுக்கு வந்து சரியான சிம்டம்ஸ் இருக்கு. ஆனால் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் 60 to 70% உடைய சிம்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சிருது. எங்க யுனானி மெடிசன்ஸ் கூட அலோபதிக் மெடிசன்ஸும் எடுத்துக்கலாம், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. இல்ல டாக்டர் நீங்க எங்கே உக்காரீங்கனாக்கா எங்களுடைய மெயின் ஹாஸ்பிட்டல் வந்து வாணியம்பாடியில இருக்கு. நீங்க டாக்டர் யாசர் யுனானி ஹர்பல் ஹாஸ்பிட்டல் நீங்க சர்ச் பண்ணாலே யூடியூப்ல உங்களுக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டல் லொகேஷன், அந்த போட்டோஸ் எல்லா டீடைல்ஸ் நேவிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு பெங்களூர்ல இருக்கு. நீங்க பெங்களூர் காசினி ஹாஸ்பிட்டல் நீங்க சர்ச் பண்ணா அந்த டீடைல்ஸ் அந்த லொகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா நான் பெங்களூர்ல எவ்ரி சாட்டர்டே தான் வந்து நான் பேஷண்ட் பார்க்குறேன். மற்ற நாள் வாணியம்பாடியில நீங்க பார்க்கலாம். நீங்க வர முடிஞ்சா நீங்க டைரக்டா பேஷண்ட்க்கு கூப்பிட்டு வர முடிஞ்சா நீங்க கூப்பிட்டு வாங்க, டைரக்டா உட்காந்து பேசி நாங்க வந்து மெடிசன்ஸ் கொடுக்கலாம். இல்ல டாக்டர் ரொம்ப தூரம் இருக்கு நான் வர முடியல அப்படின்னா முதல்ல பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் நீங்க அனுப்புங்க. பேஷண்ட்டுடைய ஃபேஸ் உடைய ரிப்போர்ட், பேஷண்ட்டுடைய காலுடைய போட்டோஸ் இருக்குல்ல, அது அந்த போட்டோஸ் நீங்க முதல்ல ரிப்போர்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. எங்க ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் டாக்டர் அதுக்கு பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை சொல்லுவாங்க. இந்த பேஷண்ட்க்கு இந்த ரிப்போர்ட், இந்த சுச்சுவேஷன்ல என்ன டயட் செய்யணும்னு சொல்லி அந்த டயட் சார்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிஞ்சா நீங்க வந்து மருந்து வாங்கிட்டு போகலாம். ஒரு முடியலனாக்கா நீங்க டைரக்டா நீங்க கூரியர்ல மருந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனா இந்த ரிசல்ட்ஸ் வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். ஆனா எல்லா பேஷண்ட்டுமே வந்து அலோபதிக் மெடிசன்ஸும் சாப்பிடணும், கூட கொடுக்குற டயட், அந்த சாப்பிட்ற முறைகள் இருக்குல்ல, அந்த டயட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும்.